7 வயசானா புள்ளைய பிரிச்சு படுக்க வைக்கணும். மாம்பழ ரூமுக்கு போக புள்ள அனுமதித்து போகணும். ஜனாசாவை கொண்டு கபருஸ்தான் நடக்கிற ஆம்பளைக்கு வேற கபரு, பொம்பளை வேற கபரு வெட்டணும். எந்த அளவுக்கு இந்த சுனாமி மாதிரி பெரிய ஒரு கட்டம் வந்து லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் மௌத்தாகிட்டா என்ன செய்வது தெரியுமா? 2 கபரு வெட்டுங்க. ஆம்பளைக்கு வேற கபரு, பொம்பளைக்கு வேற கபரு. அப்படி வச்சினாலும் கூட ஒவ்வொரு கபருக்கு என்ன செய்யுங்க, ஒரு கேப் கொண்டு வைங்கோ என்றெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குது. இது மௌத்தானா அது பிறந்தா இடப்பட்ட காலத்துல ஸ்கூல் எங்க 76 ஸ்கூல் இருக்குது. 76 ஸ்கூல்ல 3 ஸ்கூல் தான் இருக்கு. என்ன ஸ்கூல்? லேடிஸ் காலேஜ். 2 பாய்ஸ் ஸ்கூல் இருக்குது. 76ல 3 எத்தனை? 71 என்ன? கலவன் பாடசாலை. 71 கலவன் பாடசாலை. மத்திய மாகாணத்தில் நான் மிஸ்டேக் இல்லைண்டா ஏண்ட ஆராய்ச்சி படிக்க இவ்வளவு காலம் நான் தேட அறிவு படிக்க இலங்கையில முதலாவது துறக்கப்பட்ட, முதலாவது உருவாக்கப்பட்ட லேடிஸ் காலேஜ் சேர் ராசித் ஃபரீத் 1941 ஜூலை மாதம் 15ஆம் தேதி தெஹிப்பா கொடேல உடுனுவர தேர்தல் தொகுதியில தெஹிப்பா கொடென்ற கிராமத்தில் ஆரம்பிச்சு வச்ச முதலாவது பாடசாலை தான் இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது லேடிஸ் காலேஜ். ஆனா இந்த கண்டி சிட்டிகளுக்கு வாங்க ஒரு மிக்ஸ் ஸ்கூல் டிண்டி காலேஜ் எப்படி, சென்ட் ஆந்தனிஸ் எப்படி, பாலிகா எப்படி, அவங்க எல்லாம் பிரிச்சிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணுங்கோ, ஸ்கூலுக்கு காசு கொடுங்கோ, ஸ்கூலை டெவலப் பண்ணுங்கோ, ஸ்கூலை பிரிச்ச பாருங்கோ, ஸ்கூலுக்கு டெவலப்மெண்ட் செய்யுங்கோ. இது அரசாங்க பாடசாலை அல்ல, இது எங்கட புள்ளையோட பாடசாலை, எங்கட புள்ளையோட ஸ்கூல். எனக்கு பணம் இருக்குது, ஏண்ட புள்ள எங்க சரி பிரைவேட்டா படிச்சு கொள்ளட்டும் என்ற சுயநலவாதிகளாக மாறுவான். பெரியல் கிரவுண்ட், மையவாடி, ஹாஸ்பிட்டல், பெரியல் கிரவுண்ட் தேவையில்ல, எனக்கு பேச நேரம் இல்ல. ஹாஸ்பிட்டல் எங்கட வீட்டுல சொல்றாங்க, எனக்கு தீக்குது சில இமெயில் சீக்குது, கண்ணால கண்ணீர் கொட்டுவீங்க. பிரச்சனைய பேசுறல்ல நோக்கம், சொல்யூஷனை கொண்டு வாங்க. நீங்க ஒரு புள்ள, பொம்பளை புள்ளை உண்டு, அவ சொல்றா நான் 8ஆம் ஆண்டு தான் படிச்சேன், ஆனா வீட்டுல உட்கார்ந்து கொண்டு ஹோம் ஸ்கூலிங்ல ஜிசி ஓ லெவல் செஞ்சேன், ஜிசி ஏ லெவல் செஞ்சேன், வெல் குவாலிஃபைட், எல்லாம் சரி. அதுக்கு பிறகு என்ன வாப்பம்மா கேட்டாங்க, ஜிசி ஓ லெவலுக்கு என்ன செய்ய போறேன், ஏ லெவலுக்கு என்ன செய்ய போறீங்க? நான் சொன்னேன், நான் வாழ போறேன், கல்யாணம் முடிக்கணும், நான் ஒரு உண்மையாக போறேன். அதுக்கு பிறகு தேவையான எல்லா வகையான நாலேஜும் எனக்கு தந்தாங்க, ஹோம் சயின்ஸ் எல்லாம் படி தந்தாங்க. நல்ல ஒரு மாப்பிள்ளைக்கு என்ன கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. எல்லாம் சொல்லி போட்டு சொல்றா, என்னைக்கு நான் மெச்சுவர்ட் ஆனேனோ அன்றைக்கு பிறகு ஏண்ட பொடியை யாருமே கண்டதும் இல்லை, நான் யாரையும் பார்த்ததும் இல்லை, நான் இப்படித்தான் வளர்ந்தேன். ஆனா துரஷ்டவசமான செய்தி என்ன தெரியுமா? எனக்கு முதலாவது டெலிவரி, பேபி டெலிவரி, என் உம்மா, என் வாப்பா, என் ஹஸ்பண்ட் 3 பேரும் சேர்ந்து என்ன கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு வந்தாங்க. அங்க போனா எனக்கு வயசு 23 ஆகுது. நான் மெச்சுவர்ட் ஆனதிலிருந்து 23 வரைக்கும் எதை மறைச்சு வச்சிருந்தேனோ அதெல்லாம் கலட்ட வேண்டிய கட்டம் உருவாகிது. இதுக்கு இஸ்லாத்துல சொல்யூஷன் இல்லையா? ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல இருந்து ஒரு டாக்டர் அனுப்பின வீடியோ கிளிப் இருக்குது. லேபர் ரூம் உள்ளுக்கு என்ன நடக்குது? ஒரு நர்ஸ், முஸ்லிம் நர்ஸ், பொறுக்கேலாம 2 மாற்று மதத்தை சார்ந்த டாக்டர்மார் நடந்து கொண்ட முறையை வீடியோ பண்ணிக்கிறார். இதெல்லாம் யாருட எங்கட பிரச்சனை வாப்பா? இதெல்லாம் ஏண்டவங்கள பிரச்சனை. கவனம் செலுத்துங்கோ. வெறுமனே பள்ளி கட்டுற மட்டுமல்ல, மதரசா துறக்கிற மட்டுமல்ல, மதரசாவும் செய்வோம், ஸ்கூலை பார்க்கணும், ஹாஸ்பிட்டல் பார்க்கணும். குறைஞ்சபட்சம் பேச்சு ஹெல்த் மினிஸ்டர் மீட் பண்ணி, நாங்க உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு எங்கட ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு செய்ய போறோம், நாங்க செஞ்சு தாரோம். ஆனா எங்கட ரிக்வெஸ்ட் இதுதான், லேபர் ரூம் அந்த டெலிவரி ஏரியாவுல இதுல இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டாஃபும் டாக்டர்ஸ் எல்லாம் லேடிஸ் ஆயிருக்கணும். முதல் கட்டமாக செய்யுங்க, முதல் கட்டமாக செய்யுங்க. ஒரு புள்ள பிறந்துச்சுனா 2 மணிக்கு, காலையில 6:30 மணிக்கு தான் நீங்க போவீங்க பாக்குறதுக்கு. 6:30 மணி வரைக்கும் அந்த புள்ளையோட காதல் என்ன முழுகு தெரியுமா உங்களுக்கு? யாரோ ஒரு குல் வல்லாஹு அஹத், யாரு வாங்க சொல்றது? அங்க என்ன போடுறாங்க லேபர் ரூம் உள்ளுக்கு? கவலைப்படுங்கோ, நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய கலெக்டிவ் டியூட்டி இதெல்லாம். ஹாஸ்பிட்டல், ஓபனேஜ், விடோஸ், சுப்ஹானல்லாஹ்.
பள்ளிக்கு முன்னுக்கு பார்த்தா நான் துஹருக்கு வாரேன், 100கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, ஒரு 50க்கு மேற்பட்ட பொம்பளை இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்தாலும் மாப்பிள்ளை இல்ல. இந்த விடோஸ் நாங்க என்ன செய்யணும்? சம்பாதிச்சோம், வீடு கட்டினோம், கல்யாணம் முடிச்சோம், மாஷா அல்லாஹ். இல்ல, ஓஃபன்ஸ் இருக்கிறாங்க, விடோஸ் இருக்கிறாங்க. இது மாதிரி ஏராளமான விஷயம் செலவழிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த வயதை செலவழிக்கும்.